நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். நியாய பிரமாணத்தினாகிலும் தீர்க்க தரிசனங்களாகிலும் அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு அநேகருக்கு நியாய பிரமாணம்னு சொன்னாலுமே அது சாபம், அதை படிக்க கூடாது, பழைய ஏற்பாடு படிக்க கூடாது, அது நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நம்முடைய கர்த்தர், அதுல ஹீரோவே நம்முடைய கர்த்தர் தான். இன்னைக்கு சிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, ஜெபம் பண்ணாங்க இல்லையா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு நம்மளை தகுதிப்படுத்தணும். அவரை நியாயப்பிரமாணத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவோட அவருடைய கிரியைக்கான எல்லா ரகசியங்களும் மறைப்பொருள்களும் எங்க மறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துலதான். ஆனா அதை கேட்கறதுக்கும் சில பேருக்கு என்ன இல்லை, பொறுமையும் இல்லை, படிக்கிறதுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் அப்படி இருக்குன்னு அதற்குள்ள ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் நிறைய ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கு. வசனம் எழுத்தா பார்த்தா அது கொல்லும். ஆவிக்குரியதை நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரியதோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். ஏன் இயேசப்பா இதை சொன்னாரு? இதை பவுல் ஆராய்ந்து பார்க்கிறாரு, அப்போஸ்தலர்களும் ஆராய்ந்து பார்க்கறாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இதுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? இப்ப 7 பண்டிகை இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதுல 7 பண்டிகையில பஸ்கா பண்டிகை இல்லையா, அதுல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தார். எந்த நேரத்துல கொடுத்தாரு தெரியுமா? 3ஆம் மணி நேரம். அந்த நேரத்துலதான் அந்தி சந்தி வேலையில பஸ்கா பலி அடிப்பாங்க. பஸ்கா பலியோட ஆடை என்ன பண்ண மாட்டாங்க, எலும்பு முறிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படல. அதற்கப்புறம் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. 6 மணி ஆகுதுன்னு சொல்லி அவரை மரத்துல இருந்து இறக்கி பக்கத்துல இருந்த கல்லறையில அடக்கம் பண்றாங்க, வெள்ளை துப்பட்டியில சுத்தி. அதே போல தேவ சமூகத்து அப்பங்களை வெள்ளை துப்பட்டியில சுத்தி வைப்பாங்க. அதே நேரத்துல எந்தெந்த பண்டிகை எந்தெந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அது எல்லாமே கிறிஸ்து தான் நிறைவேற்றினார். அதே போல முதற் பலன் பண்டிகை, விளையிற தானியத்தை ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணி முதற் பலனை தேவனுக்கு அசைவாட்டுவோம். அதே போல கிறிஸ்து தான் மரித்தவர்களின் முதற் பலன். முதற் பலன் பண்டிகை எப்போ கொண்டாடணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதே நேரத்துலதான் அந்த பண்டிகை நிறைவேற்றினார். அதே போல முதற் பலன் பண்டிகையில இருந்து 50ஆவது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த பண்டிகையில தான் கர்த்தர் ஆவியானவரை நம்ம மீது இறங்கினார். இப்படி 4 பண்டிகையும் 1ஆம் வருகையில நிறைவேற்றினாராம். அப்போ மீதி இருக்கிற 3 பண்டிகை எக்கால பண்டிகை, அதுலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பாவ நிவர்த்தி பண்டிகை, அதுலதான் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். கூடார பண்டிகை, அதான் 1000 வருஷ அரசாட்சி. இப்படி எல்லாத்துக்குள்ளவும் ஆவிக்குரியவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஞானங்களை மறைத்து வைக்கிறது. அப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சா? 4 பண்டிகை தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? இன்னும் 3 பண்டிகை இருக்கு. அது புறஜாதி ஆகிய நமக்கு கிடையாது, ஆனா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்துல இருக்கிற வசனங்களை நம்ம சாதாரணமா கடந்து போகாம அதை நம்ம ஆராய்ஞ்சா கர்த்தரை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம தேடணும்னா கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். ஆமென். நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். எங்கன்னா நியாயப்பிரமாணத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதியிருக்கா? ஏதாவது ஒரு வசனம் உங்களை காட்ட முடியுமா அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுவார் இல்லையா, எனக்கு பின் ஒருத்தர் வருவார், உங்களுடைய சந்நிதியில வருவாரு, அவருடைய வார்த்தையை கேளாதவன் அறுப்புண்டு போவான்னு சொல்லி எழுதிருக்கும்.
அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி எழுதி. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் ஜீசஸை பத்தி சொல்லல. நம்முடைய கர்த்தர் அங்க எல்லா பண்டிகைகளையும், அந்த சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுல ஒளித்து வைத்திருக்காரு. அதை யூதர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆனா சில பேர் தான் என்ன பண்ணாங்க, அதை மாம்சத்துல கிரியையினால தேடினாங்க. அதனாலதான் அவங்க விழுந்து போனாங்க. ஆவிக்குரியத அதை விசுவாசத்துல தேடி இருந்தாங்கன்னு வைங்களேன், இவர் தான் நம்முடைய கர்த்தர் அப்படின்றத நியாயப்பிரமாணத்தை ஒப்பிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை ஒருத்தர் விலக்கி சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரைக்கும் வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. ஆமென். ஆமென். மோசேயின் நியாய பிரமாணத்தில் இருந்தும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் ஜீசஸ் என்ன சொல்றார், என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று. நீங்க அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தர்னு இருக்கும், நான் கர்த்தர்னு, என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லைன்னு சொல்லியது. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். எதற்காக இதை நிறைவேற்றணும்? புறஜாதியாகிய நம்மையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற அந்த அன்பு தான் என்ன பண்ணுச்சு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக கிருபை செய்து. அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே அன்பினாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்ம மீது கொண்ட அன்பினால்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆனா அதுக்கு அவர் செஞ்ச தியாகம் பாத்தீங்கன்னா அறிவு கட்ட முடியாத அன்பு. அவர் தன்னைத்தானே பலியாய் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாத அன்பு, அறிவு கட்ட முடியாது, யாராலையும் யோசிக்க முடியாத அன்பு. நமக்காக ஒரு அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டு அவர் சிலுவையில அற்ப மனிதர்களிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்படுவோம் அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம கொண்ட அன்பின் நிமித்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனாலதான் அந்த அன்பு இருந்ததுனாலதான் அவரால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடிந்தது. உங்ககிட்டயும் என்கிட்டயும் அதே அன்பு இருந்தா நிச்சயமா நியாயப்பிரமாணத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும். எழுதியிருக்கிறபடின்னு எழுதிருக்கு. எங்க எழுதிருக்கு? நியாயப்பிரமாணத்தில் எழுதிருக்கு இல்லையா? தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் கர்த்தரை குறித்து எழுதிருக்கு. கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபடணும், 3ஆம் நாள் எழுந்திருக்கணும். அந்த நிறைவேற்றத்துக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள். எங்க ஆழம், உயரம், நீளம் எல்லாம் எழுதிருக்கோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்துல போய் பாத்தீங்கன்னா இதுக்கு எந்தெந்த அளவு, நீளம், அகலம் எல்லாம் கொடுத்துருக்கும். அது எல்லாமே கர்த்தருடைய அன்பு. அதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவோட நிழலா இருக்கிறது உங்களால அறிஞ்சுக்கொள்ளும். நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவற்றின் நிழலாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவைகளின் பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றினது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். பவுல் என்ன பண்றாரு, ஒரு நாளை குறிக்கிறாரு. அநேக பேர் என்ன பண்றாரு, தங்க வீட்டுக்கு வர வைக்கிறார். இது நம்ம கூட பண்ணுவோம் இல்லையா? ஒரு பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போய் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அப்ப நம்ம அநேக பேரை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு வாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், விலக்கி சொல்லுவோம். அவரோட நாமத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்ற அடிப்படை சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், விலக்கி சொல்லுவோம் இல்லையா? இது எங்க இந்த ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா, பவுல் தான் நம்மளுக்கு இதை கத்துக் கொடுத்தாரு. பவுல் தான் என்ன பண்றாரு, அவங்க யூதர்கள் எல்லாரையும் வர வைக்கிறாரு. வர வச்சு ஒரு நாளை குறிக்கிறாரு, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. காலையில தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விஷயங்களை அவர்களுக்கு போதித்தார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, இதை ஏன் செஞ்சாரு, எதுக்காக செஞ்சாரு,
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, தீர்க்க தரிசனங்கள் வசனத்தை நிறைவேற்றினாரு. இவர் தான் கிறிஸ்து, நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொல்லி எழுதினது நம்முடைய பவுல் தான். இயேசுவை கர்த்தர் என்று அநேக சுவிசேஷங்கள் எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவுல் தான் இல்லையா? நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறதுன்னு எழுதினார். முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி எழுதினது எல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொடுத்து தேவன் சொல்லி பகிரங்கமா எழுதினது சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பவுல் தான். வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உபாதைக்குள்ள அடைத்து வைத்திருந்தது. மனுஷனா பிறந்தா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு தான் இருக்கணும். ஒண்ணு புறஜாதியா இருக்கணும், இல்ல இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், அது கட்டளை. புறஜாதியா இருக்கு நம்ம அந்த அவங்களோட காணியாட்சிக்கும் கிறிஸ்துவுக்கும் புறம்பா இருக்கணும். நம்ம தேவனை அறியாதவர்களும் புறஜாதியமா இருந்து விக்கிராராதனை பண்ணி வேசி மார்க்கத்தினா இருந்திருந்து அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுறதுக்காக, நம்ம அவருடைய பிள்ளைகளா மாற்றும்படியாக, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் எழுதியிருக்கு. நம்முடைய கர்த்தரும் அவர்களை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவராங்க. அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராய் பாவ சரீரத்தில் என்ன பண்ணாரு? நமக்காக தோன்றினார். நம்மை ரட்சிப்பதற்காகவும், நம்ம அவர் அப்பா பிள்ளைகள் அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுறதுக்காக, அவரோட பிள்ளைகளாக நம்மள ஆக்கி கொள்றதுக்காக என்ன பண்ணார்னா, அவர் தம்மை தாமே அடிமை ரூபமாக்கி மனிதனா இறங்கி வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அது எப்படி எனில் மாம்சத்தில் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. எதை செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்ய முடியல? யாரையும் ரட்சிக்கப்பட முடியல. நியாயப்பிரமாணத்தினால யாருமே நீதிமானாக முடியல. ஏன்னா எல்லாரும் அந்த கிரியினாலதான் தேர்னாங்க இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால யாரால நீதிமானாக முடியாம இருந்ததோ தேவனே அதை செய்யும்படின்னு எழுதிருக்கு. அப்போ தேவனே அதை செய்யணும்னா அவர் மனுஷனா இறங்கி வரணும் இல்லையா? அதனால அவர் எப்படி வந்தாராம்? பாவ மாம்சத்தின் சாயலாக தேவகுமாரனாக நமக்காக வெளிப்பட்டார். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காகவும், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக, அந்த பாவ சரீரத்தை தேவனுக்கு உகந்த பலியாக கொடுக்கறதுக்காக, பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நமக்கு விழ வேண்டிய அடி அவர் மேல விழுந்தது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கோ அவர் விடுதலை உண்டாக்குனார். தேவகுமாரன் சொல்லுவாங்க. தேவன் தான் குமாரனாய் வந்தாருன்றதுக்கு நம்ம அநேக வசனங்கள் பார்த்தோம். வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். ஆமேன். அவர்கள் இஸ்ரவேலர்களே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகள். நம்மள யாரு? பேசி மார்க்கத்தரா இருந்தோம். பிதாக்கள் அவர்களுடைய அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாமே இஸ்ரவேல் ஜனம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் மரியாளோட வயிற்றுல பிறக்கிறார் இல்லையா? மரியாள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதோட குமாரன். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, யூத வம்சத்துல பிறக்கிறார். இவர் யாருன்னு எழுதியிருக்கு? இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் எழுதியிருக்கு. இந்த வசனங்கள்லாம் படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அன்று போல இன்றும் நம்ம ஒரு நாளை குறித்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசுதான் தேவன் சொல்லி அநேக வசனங்களை சொல்றோம்.
இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கிடையாதுன்னு சொல்றோம். ஆனாலும் அன்னைக்கு பவுல் சொல்றாரு, பல பேர் ஏற்றுக்கொள்றாங்க, பல பேர் அவரை தூசிச்சுட்டு போறாங்க. பவுல் என்ன சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசனங்கள்ல ஆகமங்கள்ல எழுதியிருக்கு இல்லையா, அவங்க கண் இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாதவர்களா இருக்கிறாங்க. காலில் இருக்கிற தூசை உதறி போட்டு போறாரு. இது முதல்ல நாங்க என்ன பண்றோம், நாங்க புறஜாதிக்கு போறோம், அவங்க சுவிசேஷத்தை கேட்பாங்க. இன்னைக்கு அதே புறஜாதிக்கு தான் நம்ம வந்து சொல்றோம், கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, என்கிட்ட இது பண்ணி சொல்ற அப்படி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா, யூதர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லையா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க தான், உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க தான். வாக்குத்தத்தங்களும் ஆராதனைகளும் புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்களுக்கு. ஆனா கர்த்தர் முதல்ல இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், சத்தியத்தை அவங்களுக்கு தான் சொல்றாரு. ஏன் அவங்க கர்த்தரோட பிள்ளைகளா தானே இருந்தாங்க, ஆபிரகாமோட பிள்ளைகள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொன்னாங்க, கிரியையினால அவரை மறுதலித்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், வாயை திறந்தாங்கன்னா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டு பாருங்க. அந்த நாமத்துக்கு அவங்க எதிர்த்து நிற்கிறத உங்களால காண முடியும். அப்போ அந்த நாமத்தை மகிமைப்படுத்தாம அவங்க என்ன பண்ணுவாங்க, வாயினால கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா கிரியையினால அவரை மறுதளிக்கிறாங்க இல்லையா. அப்ப ஆண்டவரும் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவனை பார்த்து தான் புத்தி உள்ள கன்னிகைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்கன்னு எழுதியிருக்கு. போய் வாசிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டுல மகிமையின் கர்த்தர்னா யார். இப்போ யெகோவா தேவன் தான் மனிதனாக இறங்கி வருவார்னு சொல்லி சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவருடைய நாமம் யெகோவான்னு எழுதிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு என்ன பண்ணல, அந்த மேட்டுமை, அந்த இருதயத்தின் மேட்டுமை. நாங்க எவ்வளவு வருஷமா இருக்கிறோம், காலங்காலமா நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம், இத்தனை பேர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியுதா? இப்படி தங்க சுய ஞானத்தினால தேர்ந்ததுனாலதான் யூதர்கள் விழுந்து போனாங்க, தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியமானாங்க. அதனாலதான் நம்முடைய கர்த்தர் அவங்க இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தாரு, யூத கோத்திரத்துல பிறந்தாரு. அவர் போய் என்ன பண்ணாங்க, இவங்க சிலுவையில அரைஞ்சாங்க. இன்னைக்கு அதே கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ற இவங்க ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுங்கன்னு சொன்னா அவங்க அவிவிசுவாசத்தினால அவர் சிலுவையில அறையிறாங்க. அப்போ அதே தவறதான் இங்க இவர்களும் செஞ்சு வராங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சொந்த ஜனத்தை கர்த்தர் தப்ப விடாத இருக்கும்போது உங்களையும் என்னையும் தப்ப விட மாட்டார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதனால ஜாக்கிரதா இருந்து மனம் திரும்புன்னு நம்முடைய கர்த்தர் சொல்றார். ஒரு காலத்துல அறியாதவர் போல இருந்தாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்குமே கட்டளையிட்டு இருக்குது. அந்த கட்டளைக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, வேத வசனங்களை ஆராய்றதுலயும் ஆண்டவரை தேடுகிறதுலயும் அவர் எப்ப வருவாரு அதுக்கான வசனம் ரொம்ப ஈஸியான வசனங்களை தான், புரிஞ்சு கொள்கிற வசனங்களை தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆவிக்குரியதை நம்ம ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். இப்போ நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குதுன்னு சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயே இருக்கிறது இல்லையா. அப்போ ஆவியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வசனமும் நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிற வசனங்களையும் நம்ம ஒப்பிட்டு ஏன் எதற்காக இதை செஞ்சாரு, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற உள்நோக்கங்கள் என்ன, அது கிறிஸ்துவோட நிழலா இருக்கிறது, வரப்போகிற நன்மையா இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் என்ன அர்த்தம், அங்க அளவு எல்லாம் சொல்லியிருக்காங்களே, என்ன அளவு, ஆலயத்தை கட்டுறதுக்கெல்லாம் அளவு இருக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கெல்லாம் அளவு இருக்கு. நீங்க எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன, அது முதலாம் பரிசுத்த ஸ்தலம்னு எழுதியிருக்கு. இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதே போல 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் பட்ட கூடாரம் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா பொன்னால் செய்த தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பவுல் சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல வீட்டுல இருக்கும்போது வாசிச்சு பாருங்க, இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லைன்றார். அப்பனா என்ன அர்த்தம், இத பத்தி பேசுறதுக்கு காரியம் இருக்கு, ஆனா நேரம் தான் இல்லைன்றார். ஆனா நமக்கு நேரம் இருக்கு இல்லையா, நிறைய நேரம் இருக்கு, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கு. அப்போ நம்ம
மனுஷன் ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? இப்போ சிம்பிளா எல்லாருக்குமே தெரியும் ஓய்வு நாள்னா என்னன்னு இல்லையா? இருந்தாலும் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். இந்த கட்டளை நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆவது நாள் நீ ஓய்ந்திருக்கணும், அது ஓய்வு நாள். ஏன்னா கர்த்தர் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் இல்லையா? அதுக்கு அடையாளமா இருக்குது. இது உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 நாளும் கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், 1000 வருஷம்னா ஒரு நாள் இல்லையா? அப்படி 1000 வருஷம் கழிச்சு 7ஆவது வர போற நாள் 1000 வருஷ அரசாட்சி நாள். அதுல நம்ம ஓய்ந்து இருக்க போறோம். அதாவது கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே மறந்து நம்ம இருக்க போறோம். அப்படிப்பட்ட அந்த நாள்ல சந்தோஷமாவும் மன மகிழ்ச்சியாவும் ஒருவருக்கு ஒரு சகோதர சிநேகத்தோடும் அன்போடும் கிருபையோடும் இரக்கத்தோடும் நம்ம இருக்க போறோம். அதற்கு ஆண்டவர் அடையாளமா கொடுத்தாரு. அப்ப அதுல நன்மை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சூமின கை ஒருத்தர் அவனை குணப்படுத்தும் போது ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? நம்ம போன வாரம் கூட படிச்சோம். நன்மை ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது நியாயமா இல்லையான்னு கேட்கிறாரு. அவங்க வாயில பதிலே வரல. கர்த்தர் கோபத்துடனே உன் கையை நீட்டுன்றார். அப்போ நன்மை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? அப்போ நன்மை செய்யலாம்னு சொல்றதுக்கு கூட அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? கோபத்துடனே அவரை சுஸ்தமாக்கி அனுப்புறாரு. அவர் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அவர் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணுவாரு? நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா நம்முடைய கர்த்தர். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு கர்த்தர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார். அப்போ ஓய்வு நாள் 6 நாளுக்கு மட்டும் நான் ராஜா கிடையாது, 7ஆவது நாளும் நான் தான் ராஜா. அவர் எப்பொழுதும் நம்முடைய கர்த்தர், என்றென்றைக்கும் அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கான வசனம், இப்ப நான் சொன்னதுக்கான வசனங்களை பார்க்கலாம். இது 6 நாள் உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாருன்னா அது 7ஆம் நாள் நம்முடைய கர்த்தர் 1000 வருஷ அரசாட்சி நம்முடைய கர்த்தர் வர போறாருன்னு அர்த்தம். என்னோட நம்பிக்கையும் உங்களோட நம்பிக்கையும் அதுதான் இல்லையா? அதுக்கான சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் போல. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்குன்னா 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. நம்முடைய ஜீசஸ் எப்போ சிஸ்டர் வந்தாரு? கடல் மேல நடந்து வரும்போது வசனம் இருக்குது, அவர் 4ஆம் ஜாமத்தில் வந்தார், கடல் மீது நடந்து வந்தார். அப்போ 4000 வருஷத்துலதான் என்ன பண்ணாரு? கர்த்தர் வந்தார். 4வது நாள். அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குதுன்றதை நம்ம வாசிக்கோமே. இதேதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கின்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் சொல்லியது. அப்போ 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாருன்னா 7ஆவது நாள் 1000 வருஷம் அரசாச்சுன்னா அப்போ அந்த 7ஆம் நாள் ஆரம்பிக்கும் போது நம்முடைய கர்த்தர் பூமியில இருக்கணும். கடைசி நாளில என் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் யோபு சொல்றார். கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் இருக்கும்னு சொல்லி யோவான் சொல்றார். அப்போ இந்த கடைசி நாள் எத்தனாவது நாள்னு பாத்தீங்கன்னா அது 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க. இதுல என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு பவுல் சொல்றாரு. எதுக்காக சொல்றான்னு பாருங்க. அதுலயே 10வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம்.
ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென். இங்க என்ன சொல்றாரு? தேவன் 6 நாள் உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் இல்லையா? அது போல தானும் தன் கிரியை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டோட 1000 வருஷ அரசாட்சியில் பிரவேசித்தவன் எப்படி இருப்பானா, அவர் இயேசு கிறிஸ்து எப்படி 6 நாள் உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாரோ அவனும் அவரை போல ஓய்ந்திருப்பார்னா அதற்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அங்க 7ஆம் நாளை சொல்லியிருக்கிறாரே, அப்ப இங்க 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்த போல நம்மளும் என்ன பண்ணிருப்போம்? ஓய்ந்திருக்குமே. அப்போ அவரோட ராஜ்யம் இனி வரப்போகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆதாம் முதல் கொண்டு இன்னைக்கு என்ன பண்றோம்? பைபிள்ல இருக்கிற வருஷங்களையும் கால அட்டவணையும் கூட்டி ஆண்டோடைய கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்றதை நம்ம என்ன பண்றோம்? அறிந்து கொள்றோம் இல்லையா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆமென். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்போ அவர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் குறித்த நேரத்துல காலம் நிறைவேறின போது ஸ்ரீவிடத்தில் பிறந்தார்னு சொல்லி எழுதிருக்கு. அதே போல குறித்த நேரத்துல நம்முடைய கர்த்தர் 2ஆம் வருகையில வருவார். இன்னும் அதிகமா அதுல இருக்கிற மறைப்பொருள் எல்லாம் நம்ம தேடணும்னா இன்னும் சீக்கிரம். இப்போ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? எந்த வருஷம்ன்றதான் நம்ம இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம், அதை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமா ஆராய்ந்தனா திட்டவட்டமா நம்மளால சொல்ல முடியும். இன்னும் அந்த குறுகிட்டு இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்றுன்னு வைங்களேன், நம்மளால திட்டவட்டமா சொல்ல முடியும். அதை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லையேன்னு பவுல் சொல்றாரு. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்களே. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னா வேதம் தான் வெளிச்சம், அதை ஆராய்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களே நீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, சில நியாயப்பிரமாணத்துல இருக்கிறது ஆண்டவர் சிலுவையின் மரணத்துலதான் நிறைவேற்றினாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவர் செஞ்சது எல்லாமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுதான். அதுல இருந்து சின்ன இன்னைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். இன்னைக்கு 2 சம்பவத்தை நம்ம நியாயப்பிரமாணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ல இருந்து 29 வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். ஆமென். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால போய் குணமடைய பார்த்து குணமடையாம வருத்தப்பட்டு தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து எந்த அளவுக்கு அவங்க மனம் நொந்து போயிருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. நான் அவருடைய வஸ்திரத்தாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. அது நீதியின் வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டுன்றதை நம்ம பார்க்கணும். அவன் சொஸ்தம் அடைகிறாங்க இல்லையா? இது நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்துல இதை குறித்து எழுதியிருக்கு. இந்த மாதிரி பெரும்பாடு உள்ள ஸ்திரீகள்லாம் எப்படி என்ன பண்ணணும், அவங்க தீட்டானவங்களா கருதப்படுவாங்க. சரி, முதல்ல நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இது நம்முடைய கர்த்தர் குணமாக்கினார் அப்படின்னு சும்மா லேசா கடந்து போக முடியாது. நியாயப்பிரமாணத்துல இது எழுதியிருக்கு. ஏன் அந்த ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தை தொடும் போது ஏன் அவங்க சொஸ்தமாகறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? முதல்ல நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும்
தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஆமென். ஆமென். இந்த வசனம் நம்ம நியாயப்பிரமாணத்துல பாக்குறோம். இங்கேயும் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து தான் அங்க எழுதுறாங்க. அவங்க தீட்டா இருப்பாங்க, அவங்க உட்கார்ற இடம், அவங்க போற இடம், அவளை தொடுறவங்க எல்லாருமே தீட்டா இருப்பாங்க. அப்படிப்பட்டவளை தொடுகிறவ எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். அப்போ இது நியாயப்பிரமாணத்துல இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்திரீ ஜீசஸ தொடுறதுன்றது தீட்டு. ஆனா அவரோட வஸ்திரம்ன்றது நீதியின் வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய நீதி. நியாயப்பிரமாணத்துல என்ன நீதி? இதை நான் செய்யறேன், இதனால உண்டாகுது, இது சுயநீதி. அவரை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிறது பேரு தேவ நீதி. அவரை தொட்டா நான் சொஸ்தமாவன்னு சொல்லிட்டு அந்த தேவ நீதியை நிறைவேற்றும் போது, அந்த விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தை தொடும்போது அந்த ஸ்திரீ சுத்தமாய் குணமாகறாங்க. அப்ப அங்க தீட்டுன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாவத்தை குறிக்குது. அதற்கான சில வசனங்களை பார்க்கலாம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 17 இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டவர்கள் அவர்களுடைய நடக்கைகளின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும் வகையில் அவங்க என்ன பண்ணாங்களாம்? விக்கிராராதனை பண்றாங்க இல்லையா, தங்கள் கிரியினாலும் தீட்டுப்படுத்தினாங்க. அவருடைய நடக்கை எப்படி இருந்துச்சா? என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்துச்சு. அப்போ தூரஸ்திரியோட தீட்டு என்ன சொல்றாரு? விக்கிராராதனைக்கு ஒப்புறாரு இல்லையா. நீங்க 18வது வசனம் பாத்தீங்கன்னா, நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தம். அப்ப தீட்டுன்னு சொல்றது அங்க என்ன சொல்றாரு? நரகலான விக்கிரங்களை பார்த்து தீட்டுன்றார். அந்த விக்கிராராதனை செய்யறவங்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, தூரஸ்திரியின் தீட்டை போல இருக்கிறாங்க இவங்க. அப்படிப்பட்ட விக்கிராராதனையை ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீட்டுன்னு சொல்றாரு, அருவருப்புன்னு சொல்றாரு இல்லையா. இன்னும் சில வசனங்களை நம்ம தேடி பார்ப்போம். ஏசாயா 30 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, விக்கிரங்களை மூடுற அந்த வெள்ளி தட்டையும் விக்கிரங்களை போடுற அந்த பொன் ஆடை ஆபரத்தினையும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்றோம்னா, தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து போடுறாரு. இங்கேயும் அந்த சொரூபங்களுக்கு போட்ட விக்கிர ஆராதனைக்கு மேல இருக்கிற அந்த சொரூபங்களுக்கு மேல போட்ட அந்த வஸ்திரத்தை என்ன சொல்றாரு? தீட்டுப்பட்ட வஸ்திரம். இப்ப தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல என்ன பண்ணாரு? எரிந்து போட்டு சீப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு, அதை தூக்கி போடு அப்படின்ற. இங்கேயும் அந்த தூரஸ்திரியோட தீட்டுக்கு தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? விக்கிர ஆராதனை ஒப்பிடுகிறார் இல்லையா. எரேமியா 16 அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய அக்கிரமங்களுக்கும் அவருடைய பாவத்துக்கும் நான் நீதியை சரி கட்டுவேன், இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி, எப்படி பண்ணாங்க? இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தமான தேசம், அது தேவனுடைய சிங்காசனம். அது என்ன பண்ணாங்க? விக்கிர ஆராதனை செஞ்சாங்களே, விக்கிரங்களை அங்க எடுத்துட்டு வந்தாங்க. தேவாலயத்திலே விக்கிர ஆராதனை பண்ணாங்க, விக்கிரங்களை கொண்டு வந்தாங்க. என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களால் நாற்றமான விக்கிரங்கள்னால் இருக்கிறார். நரகலான விக்கிரம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நரகல்னா மலம்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இந்த விக்கிரத்தை எந்த அளவுக்கு அருவருக்கிறாருன்றதை பாருங்க. அப்போ இந்த விக்கிர ஆராதனைய தூரஸ்திரியோட தீட்டை போலவும் அருவருப்பான காரியங்கள் போலவும் நாற்றமான விக்கிரங்கள்னு சொல்லியும் கர்த்தர் ஒப்பிடுகிறத நம்ம பார்க்கோம்.
எரேமியா 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறது. எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தேர்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். அப்போ விக்கிரகங்களையும் வானத்துல இருக்கிற சகல சேனைகளையும் தூபம் காட்டி வணங்குறவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு, அந்த நீங்க எல்லாம் தீட்டானவங்க போல இருப்பீங்க, அந்த இடம்லாம் தீட்டுப்பட்டு இருக்குதுன்னு தான் சொல்றாரு இல்லையா. அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் போதிக்கிறார். அப்போ இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி எதற்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா விக்கிராராதனைக்கு ஒப்பிடுகிறத நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல விக்கிராராதனைக்கு ஒப்பிடுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யார் மேலே கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம் இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் என்ன ஆகும்? தீட்டாயிடும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உங்களுக்கு இருதயத்தில் கசப்பான வைராக்கியதுனா வேர் முளைத்ததுன்னா அநேகரை தீட்டுப்படுத்தும் சொல்லி எபிரேயர்ல எழுதிருக்கு. அப்ப எப்படி தீட்டுப்படுத்தும்? நம்ம ஆண்டவர் மேல பரிசுத்தமான உண்மையுள்ள அன்பு உள்ளது இருந்துட்டு ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். யார் மேலே கோபம், வைராக்கியம், விரோதம், இந்த பகை, பழி வாங்குறது, இதெல்லாம் என்னெல்லாம் உண்டாச்சுன்னு வைங்களேன், பிசாசு இருக்கிறான்னு சொல்லி யாக்கோப்புல எழுதிருக்கு. அப்போ நம்ம இருதயம் என்னாச்சு? தீட்டாயிடுச்சு. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? நமக்கு போதிக்கலாம். கர்த்தர் நம்ம இருதயத்தில் வாசமா இருந்தா நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இதே தீட்டான ஆண்டவர் வெளியே போயிடுவார். அப்போ பொல்லாத ஆவியை கர்த்தர் அனுப்புவார். சரி, நம்ம இப்போ தீட்டு விக்கிர ஆராதனைன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜீசஸ் இதை எப்படி எரேமியால சொல்றாரு இல்லையா, மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்புங்க, அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி என்கிட்ட வாப்பா, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் என்கிட்ட வா, நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை சேர்த்துப்பேன்றாரு. அது எவ்வளவு அழகா ஓமையா பேசுறாருன்றத பார்க்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவி ஆயிட்ட பிறகு அவள் அவனிடத்தில் திரும்பி போவானோ? அந்த தேசம் எப்படி இருக்கும்? பயங்கரமா தீட்டுப்பட்டது உள்ளதுன்னு சொல்லுவோம் இல்லையா. மனுஷங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா நானும் சொல்றேன், நீ அநேகரோட என்ன பண்ண? வேசித்தனம் பண்ணனா விக்கிர ஆராதனை தான் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, நீ அநேக விக்கிர ஆராதனை எல்லாம் பண்ண, வேசித்தனம் பண்ண, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்றாரு. கூப்பிடுறாரு, நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன்றார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசி. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். ஆமென். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணி அப்படின்னு எழுதிருக்கு. என்ன விபச்சாரம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பிரசித்தமாய் அவளுடைய வேசித்தனத்தினால் தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப கல்லோட மரத்தோட விபச்சாரம் பண்ண முடியுமா? அப்ப கல்லும் மரம்ன்றது என்ன பண்ணா அதை போய் வணங்குறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம் இல்லையா. அதனால வெளிப்படுத்தின விஷயத்துல கூட பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு? வேசின்றார். ரோமன் கத்தோலிக்க சபையை பார்த்து என்ன சொல்றாரு? வேசின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அநேக விக்கிரங்களை வணங்குற அந்த சபையை பார்த்து வேசின்றார். அப்போ இங்க கல்லையும் மரத்தையும் விக்கிரத்தையும் வணங்குற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீ வேசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவளாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை,
நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நீ எவ்வளவு வேசித்தனம் பண்ண, நீ எவ்வளவு என்ன பண்ண, விக்கிராராதனை பண்ண, நீ மனம் திரும்புன்ற. சீர்கெட்ட இஸ்ரவேலே மனம் திரும்பு. நான் என்ன பண்ணுவேன், நான் கிருபை உள்ளவரா இருக்கிறேன், நான் என்றைக்கும் உன் மேல கோபம் வைக்க மாட்டேன், நீ மனம் திரும்பி என்கிட்ட வான்னு தான் கர்த்தர் சொல்றாரு. நீ செஞ்ச பாவத்தை ஒத்துக்கோ, நான் தப்பு பண்ணேன், ஆமா இது தப்புன்னு சொல்லி ஒத்துக்க சொல்றாரு இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இல்லையா. நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஏசாயா ஒரு வசனத்துல சொல்றாரு, ஏசாயா 1:18 வசனம் வாசி. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமென். வழக்காடுவோம் வாருங்கள் சொல்றாரு. உங்கள் பாவங்கள் செவ்வேர் என்று இருந்தாலும், பாவத்தை என்ன சொல்றாரு, சிகப்புக்கு அடையாளமா காட்டுறாரு இல்லையா. அப்போ உங்கள் பாவங்கள் செவ்வேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அப்ப சிகப்புன்றது என்னது, பாவத்தை குறியுது. ஆனாதான் ஆண்டவர் சொல்றாரு வெண்பஞ்சை போலும். அது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் என்ன பண்றாங்க, அதை அவரை தொடம்போது சொஸ்தமாகறாங்க. இப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு எசப்பா எங்களை மன்னிங்க, நான் அக்கிரமக்காரரா இருக்கணும், அநியாயக்காரரா இருக்கணும்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல திரும்புவோமானால், அது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை மன்னிக்க மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறார். சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்புன்னு சொன்னது போலதான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளை மனம் திரும்புகள்னு சொல்றாரு. அப்போ அந்த ஸ்ரீ தொட்ட உடனே குணமாகிறதும், நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிறதையும், அதற்கப்புறம் தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதியிருக்கிறது நம்ம வாசிச்சு ஒப்பிட்டு பார்த்தோம். அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்துல இருக்கிறத நிறைவேற்றினார் இல்லையா. அதே போல இன்னொரு சம்பவத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 5:12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஆமென். இங்க ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை கண்டு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குங்கப்பா, உம்மாலே ஆகும்னு சொல்லி வேண்டிக் கொள்றான். அப்போ அவர் தம் கையை நீட்டி அவனை தொடுறாரு. தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்றார். உடனே அவனோட குஷ்டரோகம் நீங்குது இல்லையா. பாண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ண, இது ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக என்ன பண்ணு, பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கோ அதை போய் என்ன பண்ணு, நீ நிறைவேற்றுன்றார் இல்லையா. இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது. லூக்கா 17:12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆமே. அதே போலதான் இல்லையா, அங்க ஒரு குஷ்டரோகி, இங்க 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, குணமாக்குறாரு. நீங்க போய் ஆசாரியனுக்கு என்ன பண்ணுங்க, உங்களை காண்பீங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆசாரியன் என்ன சொல்றாரோ அதை செய்ய சொல்றாரு இல்லையா. இப்போ குஷ்டரோகத்துக்குன்னு குணமாயிட்டா என்ன செய்யணும், குஷ்டரோகம்னா என்ன, அதுக்கான பிரமாணம் என்னன்னு லேவியராகமம் பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் தெளிவா எழுதியிருக்கு. நம்ம அது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 2-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட கடவன்.
கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். ஆமென். ஆமென். அப்போ இங்க லேவி ராகமத்துல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகிய உடையவன் சுத்திகரிப்பினாலே அவனுடைய பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரத்துல போய் முதல்ல போய் காட்டணும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் ஆசாரத்துல போய் உனக்கு காட்டுன்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அவனை செக் பண்ணி பார்க்கணும். அவனுக்கு குஷ்டரோகம் நீங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவனை பண்ணும், ஒரு குருவியை அடிக்கப்பட்டு அந்த அடிச்ச அந்த குருவினோட ரத்தத்தை என்ன பண்ணணும், தோய்த்து குஷ்டரோகம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தமாக்கி என்ன பண்ணணும், அவனை தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிரையும் முழுவதையும் சிரைத்து அவனை சுத்தமாகணும்னா ஜலத்துல ஸ்நானம் பண்ணும். அப்படி அவனை பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 7 நாளும் அப்படி பண்ணிட்டு தன் வஸ்திரத்தை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்போது அவன் சுத்தமா இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதிது. அப்போ ரத்தத்தால் தெளிக்கப்பட்டு அவனோட குஷ்டரோகத்துல தெளிக்கப்பட்ட ரத்தத்தை அடிக்கப்பட்ட அந்த குருவியோட ரத்தத்தை தெளிச்சு அவன் என்ன பண்ண சொல்றாரு, தன் வஸ்திரத்தை தோய்த்து சொஸ்தமாகணும் அப்படின்னு எழுதி. இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவங்க தான் நம்ம. வாசிக்கலாம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஆமென். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவான், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால என்ன பண்ணுவான், நம்ம சுத்திகரித்துக்கு நித்திய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை பிரவேசிப்பான் இல்லையா. ஆனா இவரோ தம்முடைய சொந்த ரத்தத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எப்படின்னா, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல தெளிக்கப்பட்ட போது அவன் பரிசுத்தமாக்கப்படுவான் அப்படின்னு நியாயப்பிரமாணத்துல நம்ம வாசிக்கிறோமே. நித்திய ஆவினாலே நம்ம மேல கொண்ட அன்பு நிமித்தம் நமக்காக மனிதனாய் பிறந்து தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சேர்த்த கிரிகளற்ற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். ஒரு ஆடு, ஒரு குருவி, ஒரு வெள்ளாடு இதோட ரத்தத்தை தெளிச்சா நீங்க சுத்தமாவீங்கன்னா, அப்போ ஜீவனுள்ள தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஏன்னா ரத்தம் சிந்து இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது இல்லையா. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தத்தை சிந்துறதுக்காக அடிக்கப்பட்ட, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டது. அப்போ நம்ம மனசாட்சி நீங்கி இன்னைக்கு என்ன பண்ணோம், செத்த கிரியைகள்லாம் நீங்கி நம்ம பாவங்களுக்கு நீங்கி நம்மை சுத்திகரிப்பது அந்த ரத்தம் எவ்வளவு பெரிய நிச்சயம், எவ்வளவு நிச்சயம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. வாசிக்கலாம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனென்றால்
எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா எந்த மிருகத்துடைய ரத்தத்தை பாவங்கள் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா உடலை பாளையத்துக்கு புறம்பே போய் சுட்டெரிப்பாங்க. அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறபடியே பலியாக வந்த அந்த ஆடு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு இல்லையா. இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறவே என்ன பண்ணாரு, பாடுபட்டார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இன்னைக்கு பாவ மன்னிப்புன்றது, அந்த மன்னிப்புக்கு உண்டாகிறதுக்கு காரணமே நம்முடைய கர்த்தர் நமக்காக சிலுவையில அறையப்பட்டு, பிதாவே இவர்கள் அறியாது செய்யறாங்க, இவர்களை மன்னியும் சொல்லி நமக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். கொலேசியர் 1:21 வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். நம்மளாம் எப்படி இருந்தோம்? கர்த்தருக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறம்பானவங்களா இருந்தோம் இல்லையா. அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனசிலே சத்துருக்களா இருந்தோம். ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்? நம்ம சத்துருக்களா இருந்தோம். நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் அன்பு என்னதென்று வெளிப்பட்டுச்சு இல்லையா. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை நேசித்தார்னா அவரோட பையன், அவங்களுடைய ரத்தம், அதனால நேசிக்கிறார். ஆனா நமக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அதுவும் நம்ம சத்துருக்களா இருக்கும்போது. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு, பிதாக்கு முன்பாகன்னு சொல்ல, அவர் தான் நியாயாதிபதியா வர்றார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததும் அவர் தான், அதை நிறைவேற்றினதும் அவர் தான். நம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கான சுவிகார புத்திரம் நமக்கு அடைஞ்சிருக்கு. எங்க நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லப்பட்டதோ அதே இடத்துல நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இல்லையா. யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம பிள்ளைகள் என்று பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிதா இருக்குது இல்லையா. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட்டது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தியானம் பண்ணணும், இப்ப ரத்தம் தெளிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வஸ்திரங்கள் தோய்த்து ஸ்தானம் பண்ணி அவங்க பரிசுத்தமாகறாங்க இல்லையா. இதே போலதான் சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் எப்படி சொஸ்தமாகறாருன்றத பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5:1 வாசிக்கிறார். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். ஆமென். ஆமென். அவன் குஷ்டரோகியா இருக்கிறதுனால அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஸ்ரீ என்ன சொல்றாங்க, எங்க நாட்டுல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இடத்துல நீங்க போனீங்கன்னா, எலிசா கிட்ட போனீங்கன்னா நிச்சயமா நீங்க குணமாவீங்க அப்படின்னு சொன்னதுனால எலிசாவை தேடி வராங்க இல்லையா. அப்போ எலிசா என்ன சொல்றாருன்னு பாருங்க. எலிசாவை தேடி நாகமான் போறாரு. அப்போ எலிசா பார்த்து என்ன சொல்றாருன்றதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:9-10 வாசிக்கலாம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஆமே. அப்போ எலிசா என்ன சொல்றாரு, நீ யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். இதேதான் நியாயப்பிரமாணத்துல இருக்கு இல்லையா. 7 தடவை போய் நீ ஸ்நானம் பண்ணு. 7 முறைன்றது புதிய ஏற்பாட்டுல ஒரே ஞானஸ்தானம் இருக்கு. அப்போ முழுமை 7ன்றது இங்க முழுமையை குறிக்குது, முழு விசுவாசத்தோடு இல்லையா.
அப்போ அப்போ என்ன பண்றாருன்னு பாக்கனா, அதே போல நாகம்மா என்ன பண்றாரு, யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சொஸ்தமான். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துல நம்முடைய கர்த்தர் நம்மை சுத்தமாக்குறாரு, பரிசுத்தமாக்குறாரு அப்படின்றதுக்கான அடையாளம். அவன் நம்ம தண்ணீர் முழுக்கினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சில கள்ள சகோதரர்கள் போதிக்கிறதை நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி பரிசுத்தமானோம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். அப்போ குஷ்டரோகம்ன்றதே ஒரு பாவத்தை தான் குறிக்குது. நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், அநியாயக்காரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசையாரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும். இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவங்களா இருந்தா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வேசி மார்க்கம் தான், நம்ம விக்கிராராதனை தான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம கர்த்தரை நம்ம அறியாம தான் இருந்தோம். அப்போ நம்ம எல்லாம் வேசி மார்க்கத்துல இருந்தோம், விக்கிராராதனைக்காரராக இருந்தோம், எதனா ஒண்ணுத்துல இதுல மாட்டிப்பாங்க. ஆனா எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரை தொட்டோமோ, அப்பா எப்ப தொட்டோம், அவரை விசுவாசிக்கிறது தான் நீதியின் வஸ்திரம். அப்போ அவரை விசுவாசிக்கிறது தான் தேவ நீதி. அவரை தேடுனா நான் சுகமாவேன். அவர் என்னுடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவரா இருக்கார். அவருடைய கற்பனைகளை நான் கீழ்ப்படிவேன். அவருடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்திற்கு இருக்கிற நான் கீழ்ப்படியாம இருக்கிறதுக்காக தான் இந்த நன்மை வந்திருக்குது. ஆனாலும் என் கர்த்தரிடத்தில் மகா இரக்கங்களும் கிருபையும் உண்டு. என் பாவங்களை நான் ஒத்துக்கிட்டு, ஆமா இதெல்லாம் நான் செஞ்சேன் ஏசப்பா, பாவங்களை ஒத்துக்கலன்னா நிச்சயமா விடுதலை கிடையாது. பாவங்களை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை பண்ணி அதை விட்டுட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா. அப்போ வசனம் சொல்லுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. ஒரே ஞானஸ்தானம்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எடுக்கிறது பேர் தான் அந்த ஞானஸ்தானம். மற்றது பேர்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. ஞானம் இல்லாம எடுக்கிறது பேர் ஞானஸ்தானம் கிடையாது. இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து அவர் நாமத்துல எடுக்கிறது பேர் தான் ஞானஸ்தானம். அப்போ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. இது இந்த ரட்சிப்பு உங்கள் கிரியையினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லியது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் குணமடையும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு என்று பிழைத்திருக்கிறோம்னு சொல்லி வேறொரு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா. வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவது. அப்போ நம்ம ஞானஸ்தானத்துல என்ன ஆகிறோம், பரிசுத்தமாகிறோம். அப்போ முதல்ல சத்தியத்தை சொல்றாங்க இல்லையா, இயேசுவை கர்த்தர் என்று அநேக பேரும் நமக்கு வந்து சுவிசேஷம் சொல்றாங்க. நம்மளும் போய் அநேக சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த சத்திய வசனங்களை கேட்டு அவங்க விசுவாசிகளான போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பண்ணப்படுறாங்க. அப்போ கொர்நேலிய வீட்டுல பாத்தீங்கன்னா, இவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவீங்க என்று இவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்குறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இவர்களுக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாக்குவதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலும் தேவனோட ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. நம்ம எப்ப பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால்தான், அவருடைய நாமத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது இல்லையா. அதற்காக என்ன பண்ணாராம், அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக நமக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தீத்து 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் வாசிக்கலாம்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமாவது போது. எப்ப பிரசனமாச்சு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நமக்காக ஜீவ பலியாக வந்தார். பாத்தீங்களா? அதுதான் பிரசனமானது. அதே போல இரண்டாம் முறையும் பிரசனமாவார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல. ஏழைங்களுக்கு கொடுத்தேன், இதை பண்ண, நான் அதை செஞ்சேன், அதனால ஆண்டவர் என்னை தேடி வந்தாரு இல்லை. பாவிகளை தான் அவர் தேடி வந்தார். அப்போ நீதிமான்களை அல்ல, பாவிகளை தான் தேடி வந்தார். நம்ம கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கல. நமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும், மறுஜென்ம முழுக்கினா ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் புதிதாய் பிறக்கும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்படி நம்முடைய மகா இரக்கங்கள் நிமித்தம் நம்மை ரட்சித்தார். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்கும்படிக்கு இந்த ரட்சிப்பு கர்த்தருடைய கிரியையினால் உண்டானது. அது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சகல பரிசுத்தவான்களுடைய கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதெல்லாம் என்னதென்று போய் உணர்ந்து அறிவு கட்ட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் வேண்டிக்கும். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அதை எப்படி, அதை வரப்போகிற நன்மைன்னு சொல்லி எழுதிருக்கலையா, அதற்கு அந்த நன்மை நமக்கு வரணும்னா அவர் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் தன்னை. அதற்கு அவர் என்ன பண்ணணும்? அவமானத்தை சந்திக்கணும். இதற்கெல்லாம் அதற்கு அவர் என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் தன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கணும். எப்படிப்பட்ட அன்பு பாருங்களேன்! எதற்காக? அந்த நன்மை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பலிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் இழந்து ஆடைகளை உருவி அவமானப்படுத்தி முகத்துல எச்சு துப்பி அவரை கொடுமைப்படுத்தினாங்க. அவமானப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதை சந்தோஷமாய் சகித்தார்னு எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அன்போட ஆழம், அகலம், உயரம் என்னதென்று நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரை தேவனை அறிகிற அறிவுல நம்ம மேன்மேலும் வளரணும், வேதத்தை ஆராயணும், கர்த்தரை கற்றுக்கொள்ளும். ஏதாவது ஒரு புது விஷயம் ஆண்டவர் ஒரு காரியமும் சாதாரணமா அதை கடந்து போகல. ஒரு கழுதை மேல ஏறி வந்தாருன்னா அது தீர்க்க தரிசனம் இருக்குது. இஸ்ரவேல் குமார்த்தியே உன்னுடைய ராஜா கழுதன் மேல் வருவார்னு இப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்க வாசிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க போய் எந்த தீர்க்க தரிசனம் அங்க எழுதி இருக்குன்னு போய் வாசிக்கணும், தேடணும். கர்த்தரை நீங்கள் தேடலானால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்க அவரை விட்டீங்கன்னா அவரும் விட்டு விடுவாருன்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு சொல்ற உபதேசத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் நம்ம எதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, போறீங்க, புறப்பட்டு போறீங்க, ஸ்தோத்திரம். இன்னும் யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லுங்க. சொன்னவங்களுக்கே சொல்றதெல்லாம் விட்டுட்டு, கீழ்ப்படியிலன்னா விட்டுட்டு என்ன பண்ணுங்க? இன்னும் சொல்ல வேண்டியவங்க அநேகம் இருக்கிறாங்க. வேற வேற இடத்துக்கு போங்க, புறப்பட்டு போங்க, போய் சொல்லுங்க, ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தரும் அதான் செஞ்சார் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள இருக்கும்போது அவர் செஞ்சார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருப்பாரா, நம்மளும் அதை தான் செய்யணும். ஏன்னா வரப்போகிற அந்த ஆக்கினையில அவங்க விழாதபடிக்கு, கர்த்தருடைய கோபத்துல அவங்க மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்ம மகா இரக்கங்களோட, கிருபையோட, சாந்தத்தோட அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க எப்படியாவது நித்தியஜீவனுக்குள்ள கொண்டு போகணுன்ற அந்த அன்பு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கும். இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லனா மனம் திரும்புங்க, போங்க, சுவிசேஷம் அறிவிங்க. எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு அது தெரியாதுன்னா, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் தான் தேவன், அவர் தான் எனக்காக மனுஷனா இறங்கி வந்தார். இதுதான் வேதத்திலோட பெரிய சத்தியமே. அதை போய் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயமா நம்ம தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்றாரு, நீங்க தான் தேவனோட ஆலயம்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துலதான் ரட்சிப்பு இருக்கு, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தாளந்து எடுத்துட்டு போங்க, அது 30 60 வர்த்திக்க பண்ணுவேன். ஆமே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலை இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்மை ஆராயிற வசனங்களை புரிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அந்த
வசனங்களை நாங்க காணும்படியாக எங்களுக்கு பிரகாசிக்கிற கண்களை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்தி போகும்படி கிருபை செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆவிக்குரிய வரங்களினாலும் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் துரைத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக அவங்க இருதயத்தை திருப்புங்கப்பா. அப்பா இன்னும் குழந்தையா இருக்கிறவங்க இன்னும் அதிகமா கர்த்தருக்குள்ள வளரும்படி கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தம் இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும்ப்பா. புறப்பட்டு போறவங்க இன்னும் அதிகமா புறப்பட்டு போட்டோம்ப்பா. நீங்க யார் யாருக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை தொடர்ந்து செய்யும்படியாக கிருபை செய்தல கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை என்றைக்கும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.